தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்ப இளமதி நேரா ஹாஸ்பிட்டல்ல வந்து பரமங்கிட்ட இந்த மாதிரி அந்த ரிஷி இதுதான் சாக்குன்னு சொல்லி எங்க அப்பாவை போட்டு லாக்அப்ல அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே யார் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது அப்படின்னு கேட்ட உடனே கலா நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குங்க அப்படின்னு பரம சொன்னதுனால நம்ம கலா ரிஷிக்கு ஃபோன் பண்ற மாதிரி ஃபோன் பண்றாங்க. அந்தாண்ட போயிட்டு விஷயத்த சொல்றாங்க. ஆனாலும் நீ விடாத, நான் ஃபோன் பண்ணேன் எடுக்கலன்னு நீ சொல்லிடுறேன் அப்படின்னு வந்து நம்ம கலா அப்படியே பிளாட்டையே திருப்பி விட்டுறாங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இளமதி நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அதான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கெல்லாம் யாரும் ஃபோன் பண்ணவே இல்ல, கம்ப்ளைண்ட்டும் வாபஸ் வாங்கவே இல்ல அப்படின்னு ரிஷி மறுபடியும் இளமதிய அங்கேருந்து திருப்பி அனுப்பி விட்டுறாப்புல. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் குமரேசனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இளமதி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் கலாவும் ரஞ்சிதமும் ரூமில் வந்து பார்த்தா பரமனை அங்கே காணோம். பரமன் எங்கன்னு கேட்டால் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான் அப்படின்னு அங்கே இருக்கிற நர்ஸு சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் குமரேசனை அடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இளமதியும் வராங்க. அப்போ பின்னாடியே நம்ம பரமனும் வந்து ரிஷி என்னைய வந்து அவர் குத்தவே இல்லை, நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம பரம சொல்லிடுறாப்புல. பின்னாடியே வந்து கலாவும் வந்துடுறாங்க. ஸோ பரமனே குத்து வாங்கின பரமனே என்னை அவர் குத்தலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் லாக்அப்பில் அவரை வச்சிருக்க முடியாது இல்லையா, வேற வழியே இல்லாம ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பரமன்கிட்ட நேரா போய் இளமதி நன்றி சொல்றாங்க. ஆனா பரம இருந்துகிட்டு இது ஒன்றும் உனக்காக பண்ணல, அந்த பெருசுக்காக தான் பண்ணுனேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாப்ல. இந்த பக்கம் இளமதி அவங்க அப்பாவை வெளியில கொண்டு வந்து பாத்தீங்களா, நீங்க தான் அவனை குத்துனீங்க, ஆனா குத்துனாலும் நீங்க அவனை குத்துலன்னு உங்களை பரிதாபப்பட்டு பரம விட்டுருக்கான். இந்த பரமனா நம்ம அசோக்கை கொண்டிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு இளமதி சொல்றாங்க. நம்ம குமரேசனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம பரம டிஸ்சார்ஜ் ஆயிடுறாப்புல. வீட்டுக்கு வராப்புல. வீட்டுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளமதி தான் ஆரத்தியெல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போயிட்டு பரமனை கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.